ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே ஸ்பெஷல் தைப்பூசம் என்னன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த தைப்பூசத்துக்கு முருகருக்கு பிடிச்ச திருப்பாகம் செஞ்சுருந்தேன். இது செகண்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. சண்டே ஸ்பெஷலில் தைப்பூசத்துக்காக சாம்பார் செஞ்சுருந்தேன். இது கொஞ்சம் ரேர் காம்பினேஷன் தான். இந்த முள்ளங்கியும் வெண்டைக்காவும் போட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். என்னோடய சாம்பார் ரெசிபி பார்த்திங்கன்னா முதல்ல பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, இதெல்லாம் கூடவே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தனியாக பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்துட்டு காய்கறிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சி கொஞ்சம் கொதிக்க வந்ததுக்கப்புறம் தான் நான் பருப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லிலாம் போட்டு ஃபினிஷ் பண்ணுவேன். இப்படி தான் நான் வைக்கிற சாம்பார். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வடையை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே கையில் போடுற அளவுக்கு இப்போ நல்லா தெரியாச்சு. அங்கங்கே பார்க்குற டிப்ஸை அப்பப்போ அப்ளை பண்ணால் நல்லாவே வருது கண்டிப்பாக. இந்த தடவை வடையை 2 தடவை ஃப்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துட்டு, 2வது தடவையும் அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வடையை பொரித்து எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது கிறிஸ்பியாக. இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல். சாம்பார், அப்பளம், வடை, பொரியல், அப்புறம் ஸ்வீட்டு திருப்பாகம் வச்சு கடவுளுக்கு மனசார கும்பிட்டேன். தேங்க்யூ கைஸ்.